மார்ச் மாத முக்கியமான லெட்டரில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 64 KB ECHSல வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க இல்லை தவறுதலாக மாறி போச்சு அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார்கட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து அங்கேருந்து நம்ம வந்து எடுத்துட்டு இருந்தோம். அது யாருக்கெல்லாம் வந்து மெயில் ஐடி இல்லையோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் மூலியமாவோ இல்லை ECHSல ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணியோ அங்கேருந்து நம்ம வந்து அதோட OTP வந்து வாங்கிட்டு இருந்தாச்சு, ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து வாங்கிட்டு இருந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே தனியாக ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ECHS லாகின் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி வந்து மறந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து ரிகவரி பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அனுப்பி அங்கேருந்து உங்களோட ஒன் டைம் பாஸ்வேர்டு வாங்கி அது மூலியமா நீங்கள் உங்களோட லாகின் வந்து பண்ணலாம். உங்களோட மெயில் ஐடி சுத்தமாக இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட PPOவையும் சேர்த்து மெயில் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த மெயிலேருந்து மெயில் அனுப்புறீங்களோ அதே மெயிலுக்கு வந்து ரிப்ளை வரும், அங்கேருந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா ECHSல நம்ம லாகின் பண்ணும்போது ஃபோன் நம்பர் போட்டு தான் நம்ம வந்து லாகின் பண்றோம். பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஐடியில் தான் அதோட ரீசெட் ஆப்ஷன் வரும். ஸோ அதனால தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழப்பம் இருக்கு. ஸோ உங்களோட மெயில் ஐடி இது வந்து ஒவ்வொரு பென்ஷனருமே உங்களோட மெயில் ஐடி வந்து கண்டிப்பா வச்சுட்டு இருக்கணும். அப்படி இமெயில் ஐடி இல்லாதவங்க ஓபன் பண்ணீங்க, ஸ்பார்க்ஸுக்கும் சரி ECHSக்கும் சரி இல்லை நீங்க கேஸ் பில்லியோ நீங்க பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கேயுமே உங்களோட மெயில் ஐடி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அதனால மெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து பத்திரமா எழுதி வச்சுங்க. அதுக்கான பாஸ்வேர்டு ஆப்ஷனும் நீங்க வந்து இன்னொரு மெயில் ஐடி கூட லிங்க் பண்ணி ரிகவரி பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுங்க.